ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். நம்ம எந்தெந்த ஊருக்கோ போய் டூராக சுற்றி பார்த்துட்ருப்போம். நம்ம பிறந்த ஊர்லேயும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர் கம்பங்கூடலூர், என் ஹஸ்பண்டோட சொந்த ஊர். என் ஹஸ்பண்ட் இங்கே தான் பிறந்து வளர்ந்து ஸ்கூல் படித்தது எல்லாமே இந்த ஊரில் தான். கூடலூர் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் தான். பயங்கர சில்லுன்னு இருக்கும். ஃபுல்லாக க்ரீன் ஏரியா மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லாருமே ஓன் பிஸ்னஸ் தான். ஃபுல்லாக பெரிய பெரிய தோட்டம் வச்சு தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, ஃபுல்லாக கிரேப்ஸ் கார்டன், இது மட்டும்தான் கூடலூரில். ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் பூமி தான். கூடலூரில் டூரிஸ்ட் பிளேஸாக வேறு என்ன இருக்குன்னா, ரொம்ப முக்கியமான சுருளி ஃபால்ஸ் இருக்குது. அது முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று மெயினான திங் என்னென்னா, கூடலூர் வந்து கேரளா கீழேயே இருக்கனால எப்போவுமே கூலான ஒரு இடமா தான் இருக்கும். காலையில் ஃபுல்லாக மேக்ஸிமம் வெயில் அடித்தா கூட ஈவினிங் அது மேலே தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் மழை வந்துடும். அவ்வளோ சூப்பர் கூலாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. நான் இங்கே வெக்கேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட வெயில் அடிச்சிடாதான்ற அளவுக்கு வெயிட் பண்ண வச்சிருச்சு. அவ்வளோ மழை உங்களுக்கு இங்கே. எப்போ இந்தியா வந்தாலும் இங்கே மாமி வீட்டுக்கு போனோடனே சுருளி ஃபால்ஸ்க்கு போயிட்டு குளிக்காமல் வரதே இல்லை. ஆனால் இந்த டைம் செம்ம மழைனால சுருளி ஃபால்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. டெய்லி யாராவது விசாரிச்சு வந்துடுவாங்க சுருளி ஃபால்ஸ் ஓப்பன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. நான் வர்ற முடி சுருளி ஃபால்ஸ் ஓப்பனே இல்லை. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட நிறையா டைம் ஷேர் பண்ணிட்டது என்னன்னா, நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது சட்டர்ஸ் போய் குளிப்போம்ப்பா, எங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் தெரிஞ்சால் அடிச்சு இழுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொன்னது தான். நம்ம ஊரில் இந்த மாதிரி டேஞ்சரான சில இடங்கள் இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் போய் குளிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி இடம் தான் இந்த ஊரில் இருக்க சட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க போல். இதுதான் அந்த சட்ரஸ். இந்த ஊரில் இருக்க 90s கிட்ஸ் போய் என்ஜாய் பண்ண ஒரே இடம். என் ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளைக்கு போய் குளிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மாமா வராங்கன்னு தெரிஞ்சு ஓடின கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் அடி வாங்கின கதையை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. இந்த மாதிரி ஏரியாலலாம் குளிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ தண்ணி அதிகமாக வரும் கம்மியாக வரும்னு கெஸ்ஸே பண்ண முடியாது. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. 2 சைடு தோட்டத்துக்கு நடுவில் தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கேவும். கூடலூர்ல இருந்து கரெக்டாக சுருளி ஃபால்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். சுருளி ஃபால்ஸில் போய் குளிக்க வேணாம், அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது வரலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பி போனது. ஆனால் நாங்கள் போகிற அன்னைக்கு ஆடி 18 பயங்கர ஃபெஸ்டிவல் டைம் வேறு. அந்த சுருளி ஃபால்ஸ்குள்ளே போகவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. எங்கள் ஊர் சைட்லலாம் ஆடி 18 பயங்கர விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஹிந்துஸோட வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஃபெஸ்டிவல் கூட. சுருளி ஃபால்ஸில் ஃபால்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. அதனால அங்கே பெரிய விசேஷமாக கொண்டாடுவாங்க அங்கே ஃபுல்லாகவே. இதை தவிர இங்கே வேறு என்ன இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சராக இருக்கிறனால கிரேப்ஸ் கார்டனை போய் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் சுருளிக்கு போகிறீங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட் 2 சைடுமே கிரேப்ஸ் தோட்டம் மட்டும்தான் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் டுவர்ட்ஸ் குமுளி கேரளாலாம் போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் கூடலூரில் ஸ்டாப் ஓவர் போட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்கணுன்னு கேட்டாவே கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவாங்க. நான் போனப்போ ஆடி 18ன்றனால யாருமே இல்லை. இன்னொரு தோட்டத்தை தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்துட்டு வந்தோம் இது எல்லாத்தையுமே. கிரேப்ஸோட சீசனே மார்ச், ஏப்ரல், மே தான். அந்த டைமில் நீங்கள் தோட்டத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா தலை ஃபுல்லாக தட்டுற அளவுக்கு அவ்வளோ கிரேப்ஸ் சொல்லையாக தொங்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். எப்போ கூடலூர் போனாலுமே என் கிட்ஸை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி தோட்டத்தெல்லாம் ஃபுல்லாக நான் காமிச்சிட்டு வந்துடுவேன். அவங்களும் இதெல்லாம் ஃபுல்லாக லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ சீசனும் இல்லை, கிரேப்ஸும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேப்ஸை கூட இருந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வாங்கணும் உங்ககிட்ட. அட்லீஸ்ட் 1 kg அளவுக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரம் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் உள்ள. நல்ல சீசன் டைம்லாம் போனீங்க அப்படின்னா பிடுங்குறது கூட விட மாட்டாங்க. பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துடணும். இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஆசையாகவும் இருக்கும். லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி வளருது, எப்படி கட் பண்ணுறாங்க எப்படின்றது எல்லாத்தையும் அவங்களும் புதுசாக பார்த்துப்பாங்க. தோட்டத்தில் இருக்க மொத்த கிரேப்ஸுமே போன வாரமே ஹார்வெஸ்டிங் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க இந்த பாட்டி. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. நம்மள மாதிரி டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு 1 kg கொடுக்குற அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டாங்க. அப்போ டூரிஸ்ட்டாக வர நம்மளாம் எல்லா டைம் பார்க்க முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுக்குன்னு சில இடங்கள்லாம் இருக்குது. எல்லா டைமும் கிரேப்ஸு ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் கிரேப்ஸ். அந்த மாதிரி இடங்கள்லாம் எப்போவுமே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டூரிஸ்ட்டுக்காகவே. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிளேஸையும் உங்களுக்காக நான் காட்டுறேன்.
சீசன் இல்லாத டைம் நம்மள உள்ள விடுறதே பெரிய விஷயம். இப்போலாம் தோட்டத்துக்குள்ள யாருமே விடுறதில்ல. மினிமம் 1/2 கேஜிலேருந்து 1 கேஜியாவது வாங்கிட்டு போங்க. அவங்களும் கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க. எங்க ஊர் சைடு கிடைக்கிற கிரேப்ஸோட டேஸ்ட்டே பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சீசன் இல்லாத டைம் வரீங்க, இந்த மாதிரி இடத்தெல்லாம் கண்டிப்பா பார்த்துட்டு போகணும் அப்படின்னா, நீங்க கம்பத்துலேருந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் உங்க லெஃப்ட் சைடில் இருக்கும். இதுக்கப்புறம் கூடலூர், குமுளி, கேரளான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனரியாவும் ஃபுல்லாக அப்படியே கேரளாக்குள்ள ஏறுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துக்குலாம் வரீங்க அப்படின்னா ஒன்லி கிரேப்ஸ் தோட்டத்தை மட்டும் பார்க்க முடியாது. சின்ன சின்ன பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அது கூட நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கேரி பண்ற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சூப்பரா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஃபேமிலியா நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு பயங்கரமான இடமா இருக்கும். மெயினா சொல்லணும்னா இங்க இருக்க வெதர் அப்படி இருக்கும். உங்களுக்கு அழகா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் வீடியோல நடந்து போயிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த சைடில் பாருங்களேன், ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே கிரேப்ஸ் தான் போட்டிருக்காங்க. உள்ள இருக்க கிரேப்ஸை ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். இதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா உள்ள நீங்கள் போட்டிருப்பாங்க, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். எப்போவுமே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கிரேப்ஸை பார்க்காம போகவே முடியாது. அந்த மாதிரி ஃபுல்லாகவே டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏமாறலாம் மாட்டீங்க. எப்போ வந்தாலும் நீங்கள் கிரேப்ஸை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்க குழந்தைங்களை மஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து ஒன் டைமாவது காமிங்க. அதில் பூ போட்டு காயாகி எப்படி பழமாகுன்றது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சூப்பராக இதில் வச்சிருப்பாங்க. நீங்கள் அதை லைவாக பார்க்கும்போது கையில் டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த கிரேப்ஸ் எப்படி இருக்குன்னு கூட வாங்கி டேஸ்ட் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே சீசன் நான் சீசன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே எல்லா டைமும் கிரேப்ஸ் இருக்கனால இங்கே ஹை லெவல் மருந்தடிச்சு தான் மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வாயில் பிச்சு போட்டுறாதீங்க. எப்போ கிரேப்ஸ் வாங்கினாலும் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி 1/2 hour தண்ணியிலே இருக்கட்டும். அவ்வளோ மருந்தடிச்சிருப்பாங்க கிரேப்ஸுக்கு மட்டும். சம்டைம்ஸ் நீங்கள் எவ்வளோதான் தண்ணியில் கழுவுனாலும் அந்த வெள்ளை கலர் போகவே போகாது. ஸோ பொறுமையாக கழுவி சாப்பிடுங்க. இப்படியே பிளக் பண்ணி மட்டும் சாப்பிட்றாதீங்க. வாய் ஃபுல்லாக புண்ணாயிடும். இதே இடத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் வந்திருக்கேன். வெறும் தோட்டமாக மட்டும்தான் இருக்கும். இப்போ அழகாக சேரெல்லாம் போட்டு டூரிஸ்ட் வர மாதிரி, உட்கார மாதிரி, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ வரையும் ஃப்ரீயாக தான் வச்சுருக்காங்க. ஸோ எப்போ வேணால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடி நல்லா சில்லுன்னு கிரேப் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துக்குறோம்னா கண்டிப்பாக அதை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷான கிரேப் ஜூஸ் மட்டும் கிடையாது, நான் ஆல்கஹாலிக் ஒயின் கூட வச்சிருக்காங்க. அது யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கு கூட வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குற என்னோட பசங்க, என்னோட நாத்தனார் பசங்க, அதுக்கப்புறம் மாமியார் மாமனார் இவங்க கூட தான் போயிருந்தேன். ஃபேமிலியாக போயிட்டு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். போகும்போது கண்டிப்பாக கிளைமேட் செக் பண்ணிட்டு போங்க. மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னா பெட்டர் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக சேரு சகதியமாக ஆயிரும். உங்களால் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரவே முடியாது. இந்த வீடியோவில் பார்க்குற இவங்க தான் என்னோட மாமியார் மாமனார், என்னோட நாத்தனார் பசங்க, என்னோட பசங்க. எனக்கான பெரிய சப்போர்ட் அண்ட் பேக் போன் இவங்கெல்லாம் தான். ஃபேமிலி இல்லாமல் என்ன சொல்லுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கு தேங்க்யூ. என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது கொடுக்குற நல்ல கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.